நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். திருவாரூர் நகரத்தில் திருவாரூரில் வரக்கூடிய தேர் போல விஜயனுடைய வாகனம் ஊர்ந்து வர்றதை பார்க்க முடிகிறது. இரண்டு புறங்களிலும் கூட்டம். அதே நேரத்தில் இன்னும் அவர் அந்த கீழ ராஜ வீதிக்கு வருவதற்கு, கீழ ரத வீதிக்கு வருவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் ஆகும். ஆனால் இப்போதே கூட்டம் திருவாரூரில் அவரை வரவேற்க தொடங்கிவிட்டது. கடந்த முறை அவர் வரவே முடியாத அளவுக்கு தொடர்ந்து கூட்டம் இருந்தது. இப்போ திருவாரூருக்குள்ளே அவர் என்ட்ரி ஆகிட்டார். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போவாரா அப்படின்ற கேள்வி கடந்த முறை இருந்தது. ஆனால் இப்போது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எளிதாக விஜயனுடைய வாகனம் வந்துவிட்டது. அதே போல் கடந்த முறையை விட இந்த முறை விஜயனுடைய ஸ்பீச்சில் நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கினார், நேரடி குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். தேர்தலில் சொன்னதெல்லாம் செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை தாண்டி தனிப்பட்ட அளவிலான தாக்குதல்கள் வரை திமுகவை, அரசை கடுமையாக விமர்சித்தார் விஜய். இப்போது திருவாரூருக்குள் விஜயினுடைய வாகனம் வந்துவிட்டது. திருவாரூரில் விஜயினுடைய பேச்சு என்ன அதிர்வலைகளை கிளப்பப் போகிறது அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரிக்கும் கூட்டம். இது தாவேக தொண்டர்கள், நிர்வாகிகள், விஜய் ரசிகர்கள் காத்திருக்கக்கூடிய கூட்டம். திருவாரூரில் ஆற்று பாலம் வழியாக அவருடைய வாகனம் வருது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதனுடைய ட்ரோன் காட்சிகளை கூட நம்ம பார்க்கலாம். இதே போல் நேற்று திருவாரூர் குளம் அருகே தாவேக தொண்டர்கள் குவிகின்ற போது அங்கே எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டதுன்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் திருவாரூரில் ஆற்றை கடக்கிறது தாவேக தலைவர் விஜயனுடைய வாகனம். கவனமாக தொண்டர்கள் கையாளுகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. திருவாரூர் அப்படின்றது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு கடந்த தேர்தல்களில் இருந்திருக்கிறது. கடந்த பல தேர்தல்கள் இருந்திருக்கிறது. 2016 கொங்கு மண்டலம் அவர்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் கூட டெல்டா மாவட்டம் அப்படின்றது கை கொடுத்துருக்கிறது. 2021 டெல்டா மாவட்டங்கள் அவருக்கு கை கொடுத்தது. அதனால தான் முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களிலிருந்து யாரும் அமைச்சர் இல்லையே அப்படின்ற கேள்வி வரப்போ நானே டெல்டாக்காரன் தானே அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சொன்னார்.
திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் 2011 அதிமுக பெருவாரியாக வாக்குகளை பெற்று ஸ்வீப் செய்த வரலாறுகளும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் 16லையும் அதன் பிறகு வந்த தேர்தல்களையும், அதாவது 21லையும் திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு இங்கே செல்வாக்கு இருக்கிறது. குறிப்பாக நாகை தொகுதியிலெல்லாம் கம்யூனிஸ்டுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த திருவாரூரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் எதிரொலிக்கும். குறிப்பாக மீத்தேன் பிரச்சனை இதெல்லாம் தேர்தல் களத்தில் முக்கிய பிரச்சார யுக்தியாக பயன்படுத்தப்பட்டது. மீத்தேனுக்கு யார் கையெழுத்து போட்டா அப்படின்றது ஒரு கேள்வியாகலாம் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இந்த டெல்டாவை அறிவித்தது நான் தான் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் கிளைம் பண்ணுறாரு. அவருடைய ஆட்சி காலத்தில் அதை அறிவித்தார். ஸோ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னா இந்த மண்டலத்தில் வேளாண்மை அல்லாத பிற இது போன்ற ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரஜன் போன்ற இந்த திட்டங்கள், கெயில் போன்ற இந்த திட்டங்கள்லாம் நேரடியாக வருவதற்கு பல தடைகள் இருக்கிறது. விஜயை காண வந்த தொண்டர்களில் ஒரு பெண் மயக்கமடைந்திருக்கிறார். திருவாரூரிலிருந்து வரக்கூடிய காட்சிகள் இது. உடனடியாக மாற்று ஏற்பாடு என்ன செய்யப்பட போகிறது, ஆம்புலன்ஸ் ஏதோ கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே போல் திருச்சியில் கடந்த வாரம் கிட்டத்தட்ட 6-7 பெண்கள் திருச்சி விமான நிலையத்தில் மயக்கமடைந்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 5 மணியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மதியத்திலிருந்து காத்திருந்த தாவேக்கா நிர்வாகிகள் தொண்டர்களில் சிலர் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இந்த காட்சிகளில் வந்த தகவல். ஒரு பெண் மயக்கமடைந்திருக்கிறார். விஜயை வரவேற்க கிரேனில் அவருக்கு மாலை கட்டி வரவேற்க காத்திருக்கிறது திருவாரூர். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.